வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்எஸ்ஆர். நம்ம இப்போ ராமேஸ்வரம் கடற்கரையிலிருந்து விடைபெற்றாச்சு. சாமி தரிசனம்லாம் பார்த்தாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கி இனிமேல் தனுஷ்கோடிக்கு போகிறோம். இனிமேல் தான் ரூமை வெக்கேட் பண்ணோம். வெக்கேட் பண்ணிக்கிட்டு கிளம்பியாச்சு. நம்ம இனிமேல் தனுஷ்கோடிக்கு போகிறோம். நம்ம ரூம் எடுத்திருந்தது கோயிலுக்கு நேர வடக்கு திசையில். இப்போ நம்ம கோயிலை சுற்றி தான் போகணும். ஆனால் கோயில் பக்கத்தில் போக முடியாது. ரூட்டு டைவர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ராமேஸ்வரம் வாரது. அங்கங்கேயா சின்ன சின்ன கோயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே பார்த்தாலுமே, எந்த திருப்பு முனையில் பார்த்தாலுமே நமக்கு கோயில் இருக்குது. சின்ன சின்ன கோயில்கள், விநாயகர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை நமக்கு முருகன் கோயிலாக இருக்கட்டும், இல்லை அம்மன் கோயிலாக இருக்கட்டும், இல்லை அம்பாள் கோயிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று சின்ன சின்ன கோயிலாக இருக்குது. எந்த தெருவை பார்த்தாலுமே ஒரு கோயில் இருக்குது. எந்த திருப்பை பார்த்தாலுமே ஒரு கோயில் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஊர் கோயில். இந்த ராமேஸ்வரம் ஊர்லேயே ஒரு ஊர் இருக்குது. நிறைய ஊர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம சுருக்கமாக சொல்ல வச்சுன்னா இந்த ராமேஸ்வரத்தை தீவுன்னு சொல்லுவோம். ராமேஸ்வர தீவு அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம இங்கே பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குது. இந்த டைவர்ஷன் எடுத்தாச்சு, நம்ம போயிட்டுருக்கோம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மக்கள் அதிகமாக நடந்து போயிட்டு இருந்தோன்னா அந்த என்ன சொல்கிறதுக்கு, நம்ம நேம் போர்டு வச்சுருந்த இதை கவனிக்க மறந்துட்டேன். பிறகு ஒரு ஹோட்டலுக்கு முன்ன போட்டு திரும்ப ராமேஸ்வரம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ராமேஸ்வரம் ரோட்டில் நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன இடத்துல தப்பு பண்ணோம்னா ஏதாவது ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூட்டு. இந்த ரோடு ராமேஸ்வரத்துலேருந்து நமக்கு தனுஷ்கோடி போகிற ரோடான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு மோசமாக கிடக்கும் சில இடங்களில். மீதி ரோட் பேட்ச் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நமக்கு தனுஷ்கோடி போகிற ரூட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். இது ஒவ்வொரு டைவர்ஷன் எடுத்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் டைவர்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன். உள் ஏரியாலாம் நமக்கு கிராமங்கள் தான், சின்ன சின்ன கிராமங்கள், வீடுகளும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு டைவர்ஷன் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டைவர்ஷனில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப போரிங்காக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் இப்படி ஒரு தீவில் இவ்வளவு ஊர்கள், இவ்வளோ மக்கள், இவ்வளோ ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் இருந்தாலும் இப்போ ஒரு பாம்பன் பாலம்னு ஒன்று இருந்தாலுமே நமக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறது இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஒவ்வொரு ஊர்கள்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் இது பார்க்குறதுக்கு தீவு போலே இல்லை. அதாவது நம்ம பாம்பன் பாலத்தை கடந்து வரும்போது மட்டும்தான் ஒரு தீவுக்குள்ளே போகிறோமோ, ஒரு கடலுக்கு மேலே போகிறோமோ, அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜகோபுரம் தெரியும். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் ஒரு ராஜகோபுரம் தெரியுது. நான் அதிகமாக கோயிலெலாம் வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன காரியம் ஒரு விஷயத்துக்கு போகணும், அதனால் வீடியோ எடுக்க முடியலை. இனிமேல் ஒரு டைம் கிடச்சுனாக்கி கண்டிப்பாக போகும்போது வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தனுஷ்கோடி போகிறோம். தனுஷ்கோடிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு புகை வண்டி நிலையம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போகலை. ஒன்றாமத்தது நேரம் இல்லை. நம்ம இங்கே ஊரில் நிறைய வேலைகள் இருந்தது. அது 1 by 1 ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. அதனால் நம்ம நேர தனுஷ்கோடி போய் பார்த்துட்டு, முதல்ல தனுஷ்கோடி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல போய் பார்க்குறது அரிச்சல் முனை. அரிச்சல் முனைன்னு சொல்லும்போது இந்த ராமேஸ்வரத்தில் நமக்கு ஏற்றம் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கோடி நம்ம அழிஞ்ச நகரத்தில் மீதி இருக்கிற மிச்சமாக கருதப்படுற அந்த சர்ச்சு மட்டும் 1-2 வீடுகளும் இருக்குது.
அதில் எது நம்ம கேப்சர் பண்ண முடியுமோ அதை கேப்சர் பண்ணிக்கிட்டு அந்த கடற்கரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பார்க்குறதுக்கு தீவு போலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் பார்த்திங்கன்னாக்கி மரங்கள் இருக்குது. இதில் நம்ம 20 ரூபா டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக வேண்டியது இருக்குது. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இதில் வருது. ஃபாரஸ்ட் லாகான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளியராக அந்த போர்டு வாசிக்கலை, என்னமோ தான் வாசிக்கணும். சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அதிகமாக மரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாட்டோம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குப்பைகளெல்லாம் அதிகமாக இல்லை. ஏன்னா மக்கள் இங்கே வாழலை, அதனால் குப்பைகள் அதிகமாக இல்லை. ஆனால் அரிச்சல்முனை போகிற பக்கத்தில் தனுஷ்கோடி தாண்டி கொஞ்சம் மக்கள் வாழ்கிறதாட்டு இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. மீனவர்கள் வாழ்கிறதாட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு போச்சும் தான் தெரியும். இருந்தாலும் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடல் மேலே எழும்பி வராமல் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. 2 பக்கமும் கடல் தான். வலது பக்கமும் கடல் தான், இடது பக்கமும் கடல் தான். ரெண்டு பக்கமும் உடம்புள்ள இருக்கிறதுனால அதிகமாக தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல் இருக்கிறது தெரியலை. இப்போ நம்ம போகிறது கோதண்டராமர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய அளவுலலாம் வியூ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிரச்சனைனாக்கி நமக்கு டைம் இல்லை, அதுதான் ஒரே ஒரு காரணம். இனிமேல் போகும்போது கண்டிப்பாக தெளிவாக வீடியோ எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கோதண்டராமர் கோயில். இங்கே ஆல்ரெடி நல்ல டிராஃபிக் ஜாமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இங்கே ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு உடனே வந்துட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பியாச்சு. இனிமேல் அடுத்தது தனுஷ்கோடி தாண்டி அரிச்சல்முனை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஹோட்டலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மணல் தெரியுது பாருங்கள். இது மணல் காற்றுல கொண்டு வந்ததா இல்லை அலையில் கொண்டு வந்ததான்னு தெரியலை. ஆனால் மணல் கிடக்குது, கடல் மணல் தான். ரோடு மட்டும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு தீவில் வண்டி ஓட்டுன மாதிரியோ இல்லை ஒரு மணல் காட்டில் வண்டி ஓட்டுற மாதிரியோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஆஃப் ரோடுக்குள்ளே நம்ம ஒரு வண்டி ஓட்டின மாதிரியோ எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக ரோடு இருக்குது. இதை காரில் போய் பார்க்குறத விடைக்கும் பைக்கில் போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஒன் டைம் வரும்போது கண்டிப்பாக பைக்கில் தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குன்னு சூப்பர் பைக் ஒன்றும் வைக்கலை,
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடு ஃபுல்லாக கடலாக தான் இருக்குது, லெஃப்ட் சைடும் கடல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் ஒரு காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க. யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. வலது பக்கம் கடலுக்குள்ளே புகை அடிச்சுட்டு போன மாதிரி ஒரு சின்ன போட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன் நேவியோட ரோந்து கப்பல் தான். ஸ்ட்ரைட் ரோட்டில் போனப்போ தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இடது பக்கத்தில் ஒரு சின்ன தீவு இருந்த மாதிரி இருக்குது. அங்கே போக முடியுமா என்னன்னு தெரியல. இல்லை நம்ம இதே ரோடு தான் அதில் போய் கனெக்ட் ஆகுதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்ம தனுஷ்கோடி ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஓலை குடிசையாக தான் இருக்குது. வலது பக்கம் ஃபுல்லாக ஓலை குடிசையாக தான் இருக்குது, இடது பக்கம் ஓலை குடிசையாக தான் இருக்குது. இது புதுசாக ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ அரிச்சல் மனை தான் போகிறோம். ரிட்டர்ன் வரும்போது தான் நம்ம தனுஷ்கோடியை பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இயற்கை இந்த லேண்ட்ஸ்கேப்பை நம்ம மறக்கவே முடியாது. எங்கேயும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலை. வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்திட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பூர்த்தியாக பயன்படுத்தினேன்னா என்னென்னு கேட்டாச்சுன்னா இல்லை. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஒருக்கா வரும்போது நம்ம தெளிவாக அதை பயன்படுத்திக்கிடணும். ரெண்டு பக்கமும் கடல் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். வலது பக்கம் வங்காள விரிகுடா பெருங்கடல், இடது பக்கமும் அதே வங்காள விரிகுடா பெருங்கடல் தான். இருந்தாலும் அதோட தண்ணியோட எஃபெக்ட், அந்த கடல் தண்ணியோட அலையோட எஃபெக்ட் கொஞ்சம் குறவு. வலது பக்கம் ஆழமான கடற்பகுதி ஃப்ரெண்ட்ஸ். ரோடு மட்டும் நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அரிச்சல் மலைக்கு போகிறதுல ஒரு பயம் இல்லாமல் நான் வண்டி கொண்டு வந்தது இந்த ரோடை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.